டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாமில் கேட்ட மேக்ஸ் வந்து ஒரு சம் பார்க்கலாம். ஒரு ஸ்கூல் இருக்கு, அதில் கணிதம், இயற்பியல், உயிரியல் என 3 டிபார்ட்மெண்ட் இருக்கு. இப்போ கணிதத்தில் 5 பேர்த்த அட்மிஷன் போட்டோமா, இயற்பியல்ல 7 பேர்த்த அட்மிஷன் போடணும், உயிரியல்ல 8 பேர்த்த அட்மிஷன் போடணும். ஸோ மறுபடியும் என்ன பண்றாங்க, கணிதத்துக்கு 40% அதிகரிக்கிறாங்க, அதோட சீட்டோட எண்ணிக்கையை 40% அதிகரிக்கிறாங்க. இயற்பியலுக்கு 50% அதிகரிக்கிறாங்க, உயிரியலுக்கு 75% அதிகரிக்கிறாங்க. அப்போ புதிய விகிதம் என்னன்னு கேட்கறாங்க. ஸோ இங்க 5 இருக்கு, இதை 50ன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்க 7 இருக்கு, 70ன்னு எடுத்துக்கலாம். இங்க 8 இருக்கு, 80ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இங்க 40% அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து 100%, இது 100%. அப்ப 40% அதிகரிச்சா 100 + 40 140%. சதவீதத்துக்கு டிவைடட் பை 100. ஸோ அதே மாதிரி இங்க 50%, அப்ப 100 + 50 150 டிவைடட் பை சதவீதத்துக்கு 100. 75%, அப்ப 80 × 175 வகுத்தல் சதவீதத்துக்கு 100. 00க்கு 00 அப்படி கேன்சல் ஆயிரும். இங்க 5 × 14, இங்க 00க்கு 00 அப்படி கேன்சல் ஆயிரும். இங்க 7 × 15, இங்க 1 0க்கு 1 0 கேன்சல் ஆயிரும். 2ஆல கேன்சல் பண்ணா இங்க 4, இங்க 5. ஸோ 175 5ஆல கேன்சல் பண்ணுமா 35. ஸோ இங்க என்ன இருக்கு, 4 × 35 இருக்கு. இங்க பாருங்க, நெக்ஸ்ட் இது 7ஆல கேன்சல் பண்ணுவோம். இங்க 7, இங்க 2, இங்க 5. அகைன் 5ஆல கேன்சல் பண்ணா இங்க 5, இங்க 3, இங்க 5 அப்படி கேன்சல் ஆயிரும். அப்ப பேலன்ஸ் பார்த்தோம்னா 2:3 இங்க 4. புதிய விகிதம் பார்த்தோம்னா 2:3:4.